வணக்கம். இன்னைக்கு காலையில செய்தியாளர்களை எடப்பாடி பழனிசாமி சந்திச்சாரு. அதுல இப்ப அதிமுக 2ஆ பிரிஞ்சிருச்சு. 2ஆ பிரிஞ்சிருச்சுன்னா அவங்க பிளவுபடல. 25 பேர் ஒரு அணி. அவங்க ஒரு எண்ணத்தோட இருக்கிறாங்க. அதே போல எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஒரு 22 பேர் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்க தாவேகாவை ஆதரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இவர் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்க தலைமையில் இருக்கிறவங்க இவங்க தாவேகாவை ஆதரிக்கிறாங்க. இதுதான் இந்த நிலைப்பாடு தான். அதிமுகலாம் உடையல. இவங்க சொல்றாங்க அதிமுக உடையலன்னு சொல்றாங்க. சரி, இவங்க எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி சொல்றாரு. அவங்க அமைச்சர் பதவிக்கும் வாரிய தலைவர் பதவிகளுக்கும் ஆசைப்பட்டு அவங்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு வார்த்தையை விட்டாரு. இந்த வார்த்தைக்கு பதிலடி கண்டிப்பா சி.வி. சண்முகம் தருவார்னு எதிர்பார்த்தோம். இப்போ செய்தியாளர்களை சந்திச்சு பேசும்போது சி.வி. சண்முகம் ஒரு தரமான ஒரு சம்பவத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செஞ்சிருக்காரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எஸ்.பி. வேலுமணியும் செய்தியாளர் சந்திச்சார். அவர் சிம்பிளா சில விஷயங்களை பேசி முடிச்சிட்டாரு. அதுல என்ன சொன்னார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியில அவங்க தப்பு இவங்க தப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களா கட்சி விட்டு நிப்பாட்டினாரு. செங்கோட்டையனை நிப்பாட்டினாரு, டிடிவி தினகரனை நிப்பாட்டுறாரு, சின்னம்மாவை நிப்பாட்டினாரு, ஜேடிஜே பிரபாகரன் நிப்பாட்டுறாரு. இன்னைக்கு நிப்பாட்டினவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? ரொம்ப உயர்வா இருக்காங்க. சின்னம்மா கொடுத்த அந்த பதவியை கொடுக்கும்போது நானும் கூட இருந்தேன். சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணலாமா? எடப்பாடி பழனிசாமி செஞ்சார்ல. அதனால நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோன்னா, அவர் தான் கட்சியோட பொதுச் செயலாளர். அவர் அப்படியே தொடரட்டும். எங்களுக்கு அதில் ஒன்றும் எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை. அதிமுக உடையில. அதிமுக ஒற்றுமையாக தான் இருக்குது. அவர் பொதுச் செயலாளர் தொடரட்டும். ஆனால் கட்சியிலேருந்து விலகி போனவங்களை எல்லாத்தையும் இனிமேலாவது திருத்தணும். இனிமேலாவது அவங்கள கட்சிக்குள்ளே கொண்டு வரணும். இனி ஒருத்தங்களை எந்த காரணம் கொண்டும் கட்சியிலேருந்து நிப்பாட்டக்கூடாது. அவங்கள துரோகின்னு பட்டம் சொல்லி வெளியேற்றக்கூடாது. இப்போ வெளியேற்றினவங்களாம் நல்ல பதவியில் இருக்காங்க. செங்கோட்டையன் இருக்காரு, ஜேடிஜே பிரபாகர் எவ்வளோ தூரம் போராடினாரு. அதிமுக ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி போராடினார்ல. கடைசியில் அவர் தாவேக்கால செஞ்சாரு. இன்னைக்கு சபாநாயகராக இருக்கு இல்லையா, அவர் தானே இருக்கிறாரு, உட்காந்துருக்கிறாரு. அதனால சின்னம்மாலாம் கட்சிக்குள்ளே வரணும், திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. ஒரு குரூப் அதிகபட்சமான அதிமுக எம்எல்ஏக்கள் சின்னம்மாலாம் கட்சிக்குள்ளே வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு அதிமுகவில் ஏதோ ஒரு ஒளி ஏற்றுற மாதிரி தெரியுதுப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சி.வி. சண்முகம் பேசினார். செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். அவர் ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை பேசினார். அதிமுகவோட கொறடாக்கு எதிராக இவங்க எல்லாமே பேசியிருக்கிறாங்க, வாக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க, தாவேக்காவை ஆதரிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு சுயநலத்துக்காக, அமைச்சர் பதவிக்காக அப்படியெல்லாம் செயல்பட்டுருக்காங்க. இது தப்பு இல்லையா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அதிமுக பொதுச் செயலாளர் அவர் கொறடாவை நியமனம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை சி.வி. சண்முகம் கேட்டிருக்காரு. பண்ண முடியாது. எம்எல்ஏக்கள் எல்லாமே எம்எல்ஏக்கள் ஒரு சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அவங்க எல்லாமே அதிகபட்சமான பேர் யாரை தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னா எஸ்.பி. வேலுமணி தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க. அந்த சட்டமன்ற குழு தலைவர் தான் ஒரு கொறடாவை நியமனம் பண்ணணும். அவர் விஜயபாஸ்கரை நியமனம் பண்ணியிருக்காரு. அப்படி தான் பண்ண முடியும். அதிமுக கட்சியோட நான் பொதுச் செயலாளர், நான் ஒரு கொறடாவை நியமனம் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் அதெல்லாம் செல்லாது. இது சட்ட விதிகளுக்கே அப்பாற்பட்டது. இது சட்டமன்றத்துக்குன்னு தனியாக ஒரு இது இருக்கும். சட்டமன்ற குழு தலைவர் தான் அங்கே பேச முடியும். கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் அவர் சொல்கிற கருத்துக்களை உள்வாங்கிட்டு வேணால் அங்கே பேசலாமே தவிர, மற்றபடி அவர் சொல்கிற அத்தனை விஷயங்களையும் அங்கே பேச முடியாது. அது மரபு கிடையாது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நாலேஜ் கூட இருக்காது இல்லையா அவர்கிட்ட? அதெல்லாம் தெரியும். அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஏதோ பொத்தாம் போக்கில் பொதுவாக அடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்றாரு அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், அவர் அன்னைக்கு ராத்திரிக்கு பாண்டிச்சேரிக்கு வந்தார். எம்எல்ஏக்கள் எல்லாம் ரிசார்ட்டில் வைங்கன்னு சொன்னார். 47 எம்எல்ஏக்கள் தான். இந்த 47 எம்எல்ஏக்களை ஜெயிச்சதே பெரும் வெற்றி அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி வெற்றின்னு ஏற்றுக்க முடியும்? மிகப்பெரிய ஒரு தோல்வி. 101 இடங்களில் அதிமுக வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்திருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய தோல்வி. இந்த தோல்வி இதை தோல்வின்னு சொல்லாமல் இது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்கிறாரு. ராத்திரியா யார்கிட்டையும் கலந்து ஆலோசனை பண்ணாமல் இவர் பாட்டுக்கு பாண்டிச்சேரி ரிசார்ட்டுக்கு வராரு. என்ன பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியுமா? அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பையன் இருக்கிறான் இதுன்னு, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பொண்ணு இருக்குது. நானும் என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரேன், இதே இடத்துல கூட்டிகிட்டு வரேன். நான் என் பிள்ளைங்க மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நீயும் சொல்ல முடியுமா? எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்குறாரு. நேரடியாகவே கேட்குறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர் பையன் மேலே சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா? திமுக வெளியே இருந்து தருது, ஆதரவு தருது, நம்ம ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தானே அன்னைக்கு அங்கே தங்கியிருந்த பாண்டிச்சேரியில் தங்கியிருந்த எம்எல்ஏக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினீங்க. சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக கையெழுத்து வாங்கினீங்க. எவ்வளவு சூழ்ச்சி பண்ணுறீங்க, எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு எங்களுக்கு அப்போ சட்டமன்ற எம்எல்ஏக்கள் எல்லாமே ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறது தப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. பேசு. நான் என் பையங்க 2 பேரும், என் பையனையும் என் பொண்ணையும் கொண்டு நான் தலையில் அடித்து சத்தியம் பண்ணுறேன், நீ பண்ண முடியுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை கேள்வி கேட்குறாரு. அது இல்லாமல் கொறடாவை தேர்ந்தெடுக்கிறது பொதுச்செயலாளர் வேலை கிடையாது. பொதுச்செயலாளருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. சட்டமன்ற குழு இதில் தலைவர் அதிக பெரும்பான்மையாக இருக்கிற எம்எல்ஏக்கள் தான் எடுக்கணும். நாங்கள் கொடுத்துருக்கோம்.
சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்கோம், அது தற்காலிக சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்கோம். இவர் வந்து 47 எம்எல்ஏக்கள் என்னை ஆதரிச்ச கடிதம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்தாரு. அது போக்கஸு. அது வந்து வேற ஒரு காரணங்களுக்காக அவர் வந்து திமுக வந்து எங்களை பெரும்பான்மையாக ஆதரிக்கிறேன்னு சொல்லிடுச்சு, அதிமுக ஆட்சி அமைச்சுக்கங்க, நாங்கள் வெளியே இருந்து நிபந்தனையற்ற ஒரு ஆதரவு உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் அதிமுகவே ஆட்சி அமைச்சுக்கங்க, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திமுக வந்து ஆதரவு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது எம்எல்ஏக்கள் எல்லாமே இது பண்ணாங்க. ஆனால் திமுக ஆதரவோட எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? அப்படி ஆட்சி அமைச்சா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதன் நோக்கம் சிதையுதே அப்படின்னு சொல்லி அப்போவே கேட்டப்போ, இல்லை அதெல்லாம் பார்க்க வேணாம், கேபி முனுசாமிலாம் இருக்கார்ல, அவரெல்லாம் வந்து ஓகே அப்படின்ட்டாரு, ஆட்சி அமைச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, திமுகவே இறங்கி வருது, நம்ம ஆட்சி அமைக்கிறதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணி விட்டாரு. அவர் ஏற்றுக்குவார், அவர் மானங்கட்டத்தனமாக அவர் சொல்லுவார், அவர் சொல்கிறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியும் கேட்டுக்குவார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவர் வந்து தயாராக தான் இருந்தார். ஆனால் இங்கே இருக்கிற அதிமுகவில் இருக்கிறவங்க வந்து திமுக எதிராக தான் நம்ம நிற்போம், திமுக தயவே நமக்கு தேவையில்லை, 47 எம்எல்ஏக்களை வச்சுட்டு நம்ம ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தோம். ஆனால் அதே சமயத்தில் சி.வி. சண்முகம் ஜெயித்த பிறகு அவர் சென்னையை நோக்கி போகும்போது செங்கல்பட்டு கூட தாண்டலையா, 2 அமைச்சர்கள் முன்னால் திமுக அமைச்சர்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க. அப்போ கூட அவர் யார் பேரையும் சொல்ல விரும்பலை. ஆனால் சொன்னார், திமுக அமைச்சர்கள்லாம் நீங்கள் வந்து ஆட்சியில் உட்காருங்க, உங்களுக்கு வெளியே இருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னார். ஆனால் இது சாத்தியப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படியே இருந்தபோது தான் காலையில் எடப்பாடி பழனிசாமி, மறுநாள் காலையில் எடப்பாடி பழனிசாமி சி.வி. சண்முகத்திட்ட பேசியிருக்காரு. இது மாதிரி திமுக வெளியே இருந்து நிபந்தனை இல்லாத ஆதரவு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? திமுகவுக்கு எதிராக தானே அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி நீங்கள் வந்து இதை ஓகே சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து திமுக எடப்பாடி பழனிசாமி டீலிங்கில் இருக்கிறது உறுதியாக தெரியுது. இந்த மாதிரி சமயத்தில் வந்து 2வது இது ஒன்று வந்துச்சு, திருமாவளவனை வந்து முதலமைச்சராக்கி நீங்கள் வந்து அமைச்சரவையில் இடம்பெறுங்க, திமுக வந்து இந்த அமைச்சரவையில் இடம்பெறாது, எங்கள் சார்பாக நாங்கள் உங்களுக்கு நிபந்தனை இல்லாத ஆதரவு தரோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்து திருமாவளவனை முதலமைச்சராக்கிக்கங்க, நீங்கள் வந்து அமைச்சர் பதவியில் எல்லா பதவியிலும் நீங்கள் இருந்துக்கங்க, கூட்டணி கட்சிகளுக்கு ஒவ்வொரு அமைச்சர் பதவி கொடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பில் வந்து டீல் பேசினாங்க. இந்த டீல் கொஞ்சம் ஓகே மாதிரி இருந்தது. அது சம்மந்தமாக திருமாவளவன் வந்து ஒரு முதலமைச்சராக ஏற்றுக்கிறதுல என்ன தயக்கம் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, திருமாவளவன் எல்லாம் முதலமைச்சராக முடியாது, நான் தான் முதலமைச்சர், நான் அப்படி முதலமைச்சர் இருந்தால் நான் வந்து பரிசீலனை பண்ணலாம், இல்லைன்னா வந்து தாவேகாவே ஆண்டுட்டு போகுதுன்னு சொல்கிறாரு. மக்கள் கொடுத்த தீர்ப்பு தாவேகாவுக்கு வந்து பெரும்பான்மையை கொடுத்துருக்குறாங்க, அவங்கள ஆதரிக்கிறது ஒரு நல்ல விஷயம். அவருக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது, அவருமே திமுகவை தீய சக்தின்னு தான் சொல்கிறாரு. இப்போ நாங்களுமே வந்து திமுக எதிர்க்கிற கட்சியை, இந்த தீய சக்தியை அதை தான் ஆதரிச்சிருக்கிறோமே தவிர திமுக கூட்டணிக்குள்ளே போய் ஐக்கியமாகி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு போல்டாக அடிச்சிட்டாரு. அது இல்லாமல் அறுதி பெரும்பான்மையில் நாங்கள் தான் இருக்கிறோம். யார் இப்போ சபாநாயகர் இப்போ புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜேடிஜே பிரபாகர் அவர் இருக்கார்ல, அவர் வந்து யார் வந்து அதிமுகவோட சட்டமன்ற குழு தலைவர் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணுவார். பெரும்பான்மை எங்கள்கிட்ட தான் இருக்குது, 25 பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட 22 பேர் என்னவோ இருக்கிறாங்க, மற்றபடி வந்து பெருசாக யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கொடுத்துருக்கத சபாநாயகர் ஏற்றுக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கும் இருக்குது. தாவேக்காம ஆதரிச்சாச்சு, சபாநாயகர் ஏற்றுக்காமல் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இப்படி எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஃபோக்கஸாக பண்ணுறாரு. 47 பேர் கையெழுத்து போட்டு சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க என்ன அப்படின்னு சொன்ன அந்த லெட்டர் முன்னாள் இது தற்காலிக சபாநாயகர்கிட்ட கொடுத்தாருல, அந்த விஷயமே வந்து பார்த்திங்கன்னா மிக மோசமான ஒரு விஷயம். ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இது போல் பல ஃபோக்கஸ்களை பண்ணியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இன்னமும் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்ற நபர்கள் கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் விட்டு தராமல் தான் பேசுகிறாங்க. இன்னமும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் தான், அவரை நாங்கள் பொதுச்செயலாளர் தான் பார்க்குறோம். ஆனால் அந்த பொதுச்செயலாளர் பதவியும் யார் வாங்கி கொடுத்தான்னு சொல்லி மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எப்படி வந்தாருங்கிறதும் தெரியும். ஆனால் அவர் வந்து இனிமே ஒரு விஷயத்தை வந்து மறந்துடக்கூடாது, கட்சியிலேருந்து யாரையும் நிப்பாட்டக்கூடாது, கட்சியிலேருந்து வெளியேறினவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். இது வரைக்கும் அவர் எடுத்த முடிவுகள் எல்லாமே தோல்வி தான். இந்த தோல்விக்கு என்ன காரணம்னா எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவு தான். யாரையும் ஆலோசனை பண்ணுறது கிடையாது, எந்த முடிவுமே எடுக்கிறது கிடையாது. அவர் போனால் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து மூட்டை கட்டிடணும் அப்படின்னு சொல்லி எஸ்.பி. வேலுமணியும் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காரு. சி.வி. சண்முகம் இன்னைக்கு மனசு திறந்து பேசியிருக்கிறார், அடித்து நவுத்தி எரிஞ்சிருக்கிறார். என் பையன் பொண்ணை கூட்டிகிட்டு வரேன், சத்தியம் பண்ணுறேன், உன்னால் முடியுமா, உன் பையன் ஒரே பையன் கூட்டிகிட்டு வா, மிதுனை கூட்டிகிட்டு வா, உட்கார வச்சு சத்தியம் பண்ணு, நான் இந்த மாதிரி திமுகவோட கூட்டணி வைக்கிற பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சத்தியம் பண்ணுவார், அவர் அந்த மாதிரி ஆள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் உங்களுடைய இந்த சி.வி. சண்முகத்தோட இந்த பேட்டியை யாரெல்லாம் பார்த்துருந்தீங்கனாலும் சரி, அந்த ஆவேசம், அந்த வெறி, நாங்கள் உண்மையான அதிமுக,
திமுக தீய சக்தி தான், தீய சக்தியோட கூட்டணி வைக்கிறதோட நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கறது ஒரு நல்ல நிலைப்பாடாக தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிற இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் வைரல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிவி சண்முகத்தோட இந்த பேச்சு? அது இல்லாமல் வேலுமணி சொன்னது சின்னம்மா வந்து திரும்பவும் கட்சிக்குள்ளே வரணும், டிடி தினகரன் கட்சிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்ன இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.